Hello guys, வணக்கம். Welcome to Time for Greatness. 10 things to don't trust someone. நம்மள பலர் நம்மகிட்ட கொஞ்சம் நல்லா சிரிச்சு யாரு பேசினாலும் நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஆனால் கடைசியில் அவங்களாலேயே நம்ம ஏமாற்றவும் பட்டுருவோம். இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு பல நாள் கவலைப்பட்டிருப்போம். இனியாவது மற்றவங்ககிட்ட ஏமாறாமல் இருக்கணும்னு முயற்சி பண்ணுவோம். ஆனால் நம்மளை எப்படி ஏமாத்தினாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்க தெரியாமல் திணறுவோம் இல்லையா? இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த 10 விஷயங்களை நீங்கள் டெய்லி பழகக்கூடிய நபர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கண்டிப்பாக விலகி இருக்கணும். அது என்னென்ன அறிகுறின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன அறிகுறியை கண்டுபிடிக்கிறதன் மூலமா கூட உங்க கூட இருக்கிறவங்கள உறுதியா நம்பலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, சோசியல் குரூயாலிட்டி. நம்ப கூடாத ஆட்களுக்கு எப்பவும் 2 முகம் இருக்கும். ஒன்று, வெளியில் பப்ளிக்கில் ஒரு முகமும் தனியாக நம்மக்கிட்ட பேசும்போது ஒரு முகமும் இருக்கும். உதாரணமாக பப்ளிக்கில் ரொம்ப பொலைட்டாகவும் கைண்டாகவும் இருப்பாங்க, நல்லா சிரித்து பேசுவாங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்டயே அன்பை காட்டாமல் வெறுப்பை கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஜோக் அடிக்கலாம். அவங்க கூட இருக்கிறவங்க இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெறுப்பேற்றுறது 2 முகமாக இருக்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை தேவையில்லாமல் கலாய்க்கிறதன் மூலமாக கூட சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களுக்கு இது மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்க பப்ளிக்ல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா யாருனாலும் சிரிச்சு பேசுற மாதிரி நடிக்கலாம், ஆனா உண்மையா இருக்கிறவங்க வெளியில ஒரு மாதிரியும் தனிப்பட்ட விதத்துல வேற மாதிரியும் நடந்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு இதன் மூலமா 2 முகமா இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க கண்டுபிடிச்சிட்டா அவங்க கிட்ட கவனமா இருங்க. ஏன்னா அவங்கள நம்பவே முடியாது. வீடியோ ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுல மன்னிக்கணும். நான் தான் உங்கள் கேரளா தம்பி. நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்லாம் பண்ணி நான் பார்க்குறேன். அதாவது எங்கடா கேரளா தம்பி போனேன், கேரளா தம்பி ப்ரெசென்ட் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ரொம்ப நன்றி. ஸோ சில ஒர்க்ஸில் சில பிஸ்னஸில் சில அண்டர் கிரவுண்ட் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நாள் கூட ஒரு தாமதம் வேணும். ஸோ கூடிய சீக்கிரம் நான் திரும்ப வருவேன். தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸில் ரீலெவல்ன்ற பிளாட்ஃபார்மை பற்றி பார்த்துருப்போம். அதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில், அதுவும் நமக்கு பிடிச்ச நல்ல வேலை, அதுவும் நல்ல ஒரு சேலரியில் பிளேஸ் ஆகுறது எவ்வளோ முக்கியமான விஷயன்றது நமக்கு தெரியும். இனி ரீலெவல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, ரீலெவல்ன்றது ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் ஒரு டெஸ்ட் மட்டும் அட்டென்ட் பண்ணுறது மூலமாக இந்தியாவில் இருக்கிற டாப் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகலாம். இதில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு டிகிரி வேணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்ற எல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது இங்கே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்ன்றது ஸ்கில் தான். ஸோ இது ரீலெவல் டெஸ்ட் பண்ணுற அந்த ஒரு டெஸ்ட்டில் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் பண்ணி உங்கள் ஹை பேயிங் ஜாபில் நீங்கள் பிளேஸ் ஆகுறதுக்கு ₹1 கூட கெட்ட தேவையில்லை. இவங்க ரீசெண்டாக ஒரு அப்ளிகேஷன் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட லிங்க் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டு, HR அண்ட் ஆப்ரேஷன், இந்த மாதிரியான பல ட்ரீம் ஜாப்ஸில் வெறும் 15 நாளில் பிளேஸ் ஆகலாம். அதாவது கிரெட், அப்கிரேடு, பேடிஎம், மீஷோ, யாத்ரா மாதிரியான கம்பெனிஸ் அப் டு 15 crore ஒருத்தான வேலை கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள், மேக்புக், ஐஃபோன்லாம் ஒவ்வொரு மாதமும் டாப் கேண்டிடேட்ஸுக்கு பரிசாவும் கொடுக்குறாங்க. இவரோட பேரு தான் டெல்லி கணேஷ். இவர் இந்த டெவலப்மெண்ட் டெஸ்ட் மூலமாக 719 மார்க் ஸ்கோர் பண்ணி ஃப்ளையோன்ற கம்பெனியில் பேக் அண்ட் என்ஜினியராக பிளேஸ் ஆகியிருக்காரு. இந்த மாதிரி ஆகுறதுக்கு உங்களையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், மோக் டெஸ்ட், சாம்பிள் பேப்பர்ஸ், இது எல்லாமே இவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வேலை தேவையாக இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இதுவும் இல்லாட்டி இவங்க ஃப்ரீயாக தானே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை ஒரு எக்ஸாம்பிளாக இல்லாட்டி ஒரு ஃப்ரீ ட்ரையலாக கூட டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது மூலமாகவே ஒரு இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ ₹1 கூட செலவு பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச வேலையில் ஏறுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. சைட்டும் அப்ளிகேஷனும் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. பேக் டு த வீடியோ. அடுத்து நம்பர் 2, ஃப்ளிப் ஃப்ளாப்பிங். நம்மளால் நம்பவே முடியாத ஆட்களாக இருக்கிறவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நேரம் நான் உன் பின்னாடி இருப்பேன்னு சத்தியம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்துருச்சுன்னா மலை மேலே ஏறி ஓடி போயிடுவாங்க. அவங்க மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும். உங்களால் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச மாதிரி உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம் எப்பவுமே ஒர்த்தியானது கிடையாது. அவங்களுக்கு ஒரு வழி ஈஸியாக தெரியும் போது உங்கள் சத்தியத்தை உடைச்சு உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் இருந்து எப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க
அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இப்படிப்பட்டவங்க ஒரு கதையை 2 பேர்கிட்ட 2 விதமாக சொல்லுவாங்க. வாய்ப்பை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. மற்றவங்களோட வெற்றியை கெடுத்து தான் தனியாகவே வெற்றி அடைஞ்சதாக சொல்லிப்பாங்க. இப்படி பண்ணுறதுக்காக அவங்க எத்தனை பேர் வேணாலும் காயப்படுத்துவாங்க. அதுக்காக கவலைப்பட மாட்டாங்க. அதனால் சம்மதமே இல்லாமல் இந்த ஆட்கள் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துடாமல் பார்த்துக்கோங்க. ஒருத்தங்க அவங்க மைண்டை அடிக்கடி மாற்றுறவங்களா உங்கள் கூட இருந்தால் ஏன்னா இது தப்பாக போய் முடிஞ்சிடலாம். இப்படி ஒரு வேளை நடந்துருச்சுன்னா ஃப்ளிப் ஃப்ளாப்பராக இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராகவே திரும்பிடுவாங்க. அடுத்து நம்பர் 3, பீப்புள் ப்ளீசிங். மற்றவங்களை நம்பி மட்டுமே இருக்கிறத விட வெட்கக்கேடான வேலை வேற எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க மற்றவங்க என்னை பற்றி நல்ல விதமாக சொல்லணும்னு என்ன வேணாலும் செய்வாங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கும்னு அவங்க நினைப்பாங்க. குறிப்பாக பவராக காசு பணத்தோடு இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கெல்லாம் என்னைய பிடிச்சிருக்கும்னு நினைப்பாங்க. மற்றவங்க கம்ஃபர்டபுளாக இருக்க இவங்க என்னன்னாலும் செய்வாங்க. தேவையில்லாத விருப்பத்தை எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கோடு எதுவுமே இருக்காது. எப்பயாச்சும் தான் அவங்களோட மதிப்பை பற்றி யோசிப்பாங்க. ஏன்னா பல நேரம் அவங்களோட சோசியல் சக்ஸஸ் தான் அவங்களோட மதிப்பாக பார்க்குறாங்க. சொல்லப்போனால் இப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இல்லை தெரியாத நபரோட கருத்துக்கள் தான் தன்னோட கருத்தாக நினைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே திருப்தியே அடைய மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளமே இல்லை. அதனால் அவங்களோட வாழ்க்கை மற்றவங்கள சுற்றியே இருக்குது. அதனால் இவங்க நம்மக்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிறாங்களேன்னு இப்படிப்பட்டவங்கள நம்பிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்படி அவங்கள நல்லவங்கன்னு நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்து நம்பர் 4, ஸ்டப்பான் டெஃபென்சஸ். உங்களுக்கு யாரையாச்சும் அவங்களோட தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணாத ஆளை தெரியுமா? நம்ப முடியாத ஆட்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் இது. ஏன்னா ஏதோ ஒன்றை மறைக்க அவங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதும் அவங்களோட சாய்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் விரும்ப மாட்டாங்க. அதையும் மீறி அவங்க உன்னை எடுத்து சொல்லிட்டா அவங்களோட ரகசியம் எல்லாமே வெளியில் வந்துடும். நான் எதுக்காக உனக்கு என்னைய பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அடிக்கடி அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த சூழ்நிலையை உங்கள் மேலேயே திருப்பிப்பாங்க. அவங்க மேலே இருக்கிற அட்டென்ஷன் போகணும்னு நினைப்பாங்க. உண்மையாக ஒருத்தவங்க இருந்தால் அவங்க தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஒளிவு மறைவான விஷயம்னு எதுவுமே இருக்காது. உதாரணமாக நம்பிக்கையான ஆள் ஒருத்தர் வேலைக்கு லேட்டாக வந்துட்டா என்ன காரணம் சொல்லுவார்? தூங்கி எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, அதனால் சீக்கிரம் வர முடியலன்னு சொல்லுவார். இது நம்பிக்கை இல்லாத ஆளாக இருந்தால் ஏதோ ஒரு விஷயம் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறனால அவங்களோட தரப்பை கூட எடுத்து சொல்ல மாட்டாங்க. அடுத்து நம்பர் 5, செகண்ட் கெஸ்ஸிங். எப்பயாவது உங்களுக்கு மற்றவங்கள பற்றின கெட்ட ஃபீலிங் வந்திருக்கா? நீங்கள் ஒருத்தவங்க கூட பேசுகிறதுக்கு வெளியே போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஸ்டொமக் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிருச்சு. அவங்க சொல்கிற முடிவையே நீங்கள் மறுபடியும் செகண்ட் கெஸ் பண்ணுவீங்க. அவங்க எந்த தப்பு பண்ணலைனாலும் அவங்க சொல்கிற எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க நம்ப முடியாத ஆளா அப்படின்னு இருக்காது. இதுக்கு காரணம் உங்கள்கிட்ட ஒரு பேட் ஃபீலிங் இருக்கிறதுனால தான். யாரை நம்புறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களோட உள்மனசு என்ன சொல்லுதோ அதுபடி போங்க. அந்த நேரத்தில் அது 100% சரியாக இல்லைனாலும் நீங்கள் உணர்றது எப்பவுமே துல்லியமாக இருக்கும். அடுத்து நம்பர் 6, ஸ்டீலிங் கிரெடிட். யாரோ ஒருத்தர் பண்ண வேலைக்காக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டை நீங்கள் திருடிட்டு இருக்கீங்களா? பல பேர் இதை பண்ணியிருக்க மாட்டோம். இந்த யோசனை எப்பயும் உங்களுக்கு வந்திருக்காது. ஏன் இன்னொருத்தர் பண்ண வேலைக்காக நீங்கள் பாராட்ட வாங்கக்கூடாது? ஏன்னா அது தப்பு. ஆனால் நம்ப முடியாத ஆட்களாக இருக்கிறவங்க அதை தான் எல்லா நேரமும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள தவிர்த்து தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட தனிப்பட்ட வெற்றியை மட்டும் பார்க்கறதுனால மற்றவங்களோடதை திருடுவாங்க. மற்றவங்கள காயப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அவங்க பாராட்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அது அவங்களோடதா இல்லைனாலும் அதை எப்பவுமே அவங்க எடுத்துப்பாங்க. அதுதான் அவங்க தோல்வி அடைகிறதுல எப்பவுமே நடக்குது. நம்ப முடியாத ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டா மற்றவங்க மேலே பழியை போட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களோட தப்புக்காக எப்பயும் பொறுப்பை எடுத்துக்கக்கூடிய பழக்கத்தை அவங்க பழக மாட்டாங்க. இந்த மாதிரியான நபர்கள் கிட்ட இருந்து கவனமா இருங்க. இப்படிப்பட்டவங்க உங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்துல, சோசியல் குரூப்லன்னு பல இடத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி ஆள்கள் கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகாதீங்க. அடுத்து நம்பர் 7, பிரீச்சிங் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. பல பேர் ரகசியத்தை அவங்களுக்குள்ளேயே வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ப்ரெஷர்னால எதிர்பாராம ரகசியத்தை போட்டு உடைச்சிருவாங்க. இப்படி ரகசியத்தை போட்டு உடைக்கிறவங்கிட்ட ஒரு விஷயம் பொதுவாக இருக்கும். இதை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க, இல்லை குற்ற உணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க. உங்களோட ரகசியத்தை உடைக்கக்கூடாதுன்னு நம்பிக்கையாக இருப்பாங்க. ஆனால் அதை அவங்களால பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஆட்களுக்கு பெரிய வாய் இருந்தாலும் இவங்க நம்பகமானவங்களாக இருப்பாங்க. உங்கள் ரகசியத்தை உடைச்சதுக்காக ஒருத்தர் குற்ற உணர்ச்சியாக உணர்ந்தா உங்கள் உறவை பற்றி அவங்க ரொம்பவே கேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அதுவே
குற்ற உணர்ச்சியை ஒருத்தர் படலைன்னா என்ன அர்த்தம்? உங்களோட ரகசியத்தை சிரிப்புக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஆட்கள் எப்பவுமே டேஞ்சரான ஆளா, நம்ப முடியாதவங்களா இருப்பாங்க. உங்களோட நண்பர் மாதிரியே இருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து ரகசியத்தை வாங்குறவரை உங்க கூட இருப்பாங்க. ஆனா ரகசியத்தை வாங்கிட்டு உங்களை விட்டு போன அப்புறம் யாரெல்லாம் அவங்க கூட பேசுறாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் உங்க ரகசியத்தை உடைச்சிருவாங்க. உங்களோட ரகசியம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு தான். அதனால தான் உங்க ரகசியத்தை போட்டு உடைச்சு அவங்க வாழ்க்கையை இன்ட்ரெஸ்ட் ஆக்கிக்கிறாங்க. உங்க நம்பிக்கையை இழக்கிறத பத்திலாம் அவங்க கவலையே பட மாட்டாங்க. உங்க உறவுக்கு மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து நம்பர் 8, ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட். ஒருத்தவங்க நம்பிக்கையான ஆளாக இருந்தால் அவங்களும் மற்றவங்கள நம்புவாங்க. நம்பிக்கையோட மதிப்பை ஒருத்தர் நம்பும்போது அதே கேரக்டர் அவங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கும். ஆனால் ஒருத்தர் அவர் சந்திக்கக்கூடிய யாரையுமே நம்பலைன்னா என்ன ஆகும்? நம்பிக்கை இல்லாத ஆட்கள் எப்பயாச்சும் தான் மற்றவங்கள நம்புவாங்க. ஏன்னா சத்தியத்தை உடைக்கிறது எவ்வளோ ஈஸின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க பர்சனல் லைஃப் பற்றி யார்கிட்டமே சொல்லாமல் ரகசியத்தை எப்பவும் வச்சிருப்பாங்க. சில நேரம் தான் இது மாதிரியானவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மற்றவங்களோட ஏற்படுத்திப்பாங்க. இன்னொரு வகையில் அவங்க நம்பிக்கையை எப்பவுமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா எப்பவுமே அவங்க நம்பிக்கையை கொடுக்கறது இல்லை. எல்லாருமே நம்பிக்கை இல்லாத ஆளா இருந்தா இவங்களும் நம்பிக்கையை ஈஸியா உடைச்சிடலாம்னு நினைக்கக்கூடிய ஆளா நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்க. அடுத்து நம்பர் 9, டோட்டல் டிஸ்இன்ட்ரெஸ்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க வாழ்க்கை மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்க வாழ்க்கை மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆளுங்களுக்கு உங்க உணர்வுகள் மேலேயும் அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ப முடியாத ஆட்கள் கண்ணு முன்னு தெரியாம இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களோட உணர்வு எதுவோ அது மட்டுமே குறிக்கோளா இருப்பாங்க. ஆனா ஒருத்தவங்க மேல அக்கறையே காட்டாம ஒருத்தவங்களை நம்ப வைக்கிறது நடக்காத காரியம். உங்க மேல உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்கோ அதே அளவு இன்னொருத்தருக்கும் இருந்தா தான் உறவை ரொம்ப நாளைக்கு கொண்டு போக முடியும். அக்கறையே இல்லாதவங்களுக்கு நீங்க எப்படி உணர்றீங்க அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அடுத்து நம்பர் 10, இக்னோரிங் பிரைவசி. உங்களோட பர்சனல் ஸ்பேஸ்ல நம்பக்கூடாத நபர்கள் ஈஸியா உள்ள நுழைஞ்சிருவாங்க. உங்க பொருளை வாங்குறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க வீட்டில் இல்லைனாலும் உள்ள வந்து உங்களோட ஸ்பேஸ் பிரைவசி எல்லாம் கெடுத்துருவாங்க. நீங்க 2 பேருமே ஈக்குவலான பர்சன்ஸ்னு நினைக்கவே மாட்டாங்க. பதிலா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சுத்தி தான் நீங்க இருக்கீங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காக தான் நீங்க இருக்கிறதாவும் நினைப்பாங்க. உங்களையே அவங்க விலைக்கு வாங்கி இருக்கிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அதனால உங்க பிரைவசியை அவங்க மதிக்க கூட மாட்டாங்க. உங்க நேரம், பணம், நீங்க செய்யக்கூடிய வேலைன்னு எதையுமே மதிக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருக்கிறத விட உங்களோட நம்பிக்கை தான் எல்லாமே. உங்க பொருள் மேல மட்டும் இல்லாம உங்க உறவையுமே அவங்க மதிக்கிறதே இல்லைன்றது தான் உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி.